குட் மார்னிங் வியூவர்ஸ். நாம் இன்னைக்கு கற்கண்ட மரபு சொற்கள் அதில் இருக்கக்கூடிய மதிப்பீடு என்னங்கிறத பார்ப்போம். படிப்போம், சிந்திப்போம், எழுதுவோம். சரியான விடையை தெரிவு செய்து எழுதுக. இங்க 4 தெரிவுகள் கொடுத்துருக்காங்க. அந்த தெரிவில் எது சரியானதோ அதை எடுத்து நம்ம எழுதணும். ஃபர்ஸ்ட் ஒன், நாம் முன்னோர்கள் ஒரு சொல்லை சொல்லியவாறே நாமும் சொல்வது. நம்ம ஏற்கனவே இந்த இலக்கணம் நடத்தும் போது சொல்லியிருக்கோம். நம்முடைய முன்னோர்கள் ஒரு சொல்லை சொல்லியவாறே நாமும் சொல்வது மரபு. ஆப்ஷன் கரெக்டாக எடுத்து எழுதுறோம். இங்கே வட்டம் போட்டுக்கிறோம், இங்கே மரபுன்னு எழுதுகிறோம். அடுத்து யானை என்ன செய்யும்? பிளிரும். ரவுண்ட் பண்ணி எழுதிடுறோம். 3வது, ஆந்தை அலரும் என்பது அது என்னது? ஆந்தை அலருங்கிறது ஒரு சவுண்டு, ஒளிமரபு. ஒளிமரபு. அடுத்தது 4வது, புலியின் இளமை பெயர், அதாவது குட்டி புலியினுடைய குட்டி புலி நம்ம சொல்லுவோம். புலியின் இளமை பெயர் என்னதுன்னா புலிப்பரல். புலிப்பரலை சரியான விடை ரவுண்ட் பண்ணி எடுத்து எழுதுறோம். 5வது, பூ பறித்தால் என்பது பூ பறிக்கிறாங்க, அப்போ என்னது? அது ஒரு செயல், அப்போ அது என்ன? வினை, அப்போ வினை மரபு. சரியானது, ரவுண்ட் பண்ணி வினை மரபுன்னு எடுத்து எழுதுறோம். அடுத்தது, உரிய மரபு சொற்களை நிரப்புக. இங்கே 2 சொற்கள் கொடுத்துருக்காங்க. எந்த மரபு சொல்லால நம்ம சரியா சொல்லணும் அப்படிங்கிறத நம்ம டிக் பண்ணி எடுத்து எழுத போறோம். எடுத்துக்காட்டு, நெசவாளர் ஆடை நெய்தார். நம்ம என்ன செய்வோம்? ஆடை நெய்றாங்க அப்படின்னு சொல்லுவோம். செய்தார்னு சொல்லக்கூடாது, நெய்தல், அதுதான் கரெக்டானது. நாய் என்ன செய்யும்? கத்துமா குறைக்குமா? குறைக்கும், அப்போ அதை எடுத்து எழுதுறோம். நாய் குறைக்கும் சத்தம் கேட்டது. ஆடு தன்னுடைய குட்டி நம்ம சொல்லுவோம், ஆட்டுக்குட்டின்னு தான் சொல்லுவோம். ஆடு தன்னுடைய குட்டியை, அதுதான் சரியானது, குட்டியை தேடியது. தாகத்திற்கு தண்ணீர், தண்ணீர்னா குடித்தல், குடித்தான் தான் கரெக்ட், பருகினான் தப்பு, குடித்தான். தாகத்திற்கு தண்ணீர் குடித்தான். பால் பருகினான் வரும். புலி குரங்கை பார்த்து உருமியது. புலி என்ன செய்யும்? உருமும், உருமியது தான் கரெக்டானது. அப்ப நாய் குறைக்கும் சத்தம் கேட்டது, ஆடு தன்னுடைய குட்டியை தேடியது, தாகத்திற்கு தண்ணீர் குடித்தான், புலி குரங்கை பார்த்து உருமியது. அடுத்து இங்க வாங்க, எப்படி சொல்லலாம் தெரிந்து எழுதுவோம். இந்த மரபு சொற்களையே எப்படி சொல்லலாம் இங்க கொடுத்துருக்காங்க நமக்கு. உதாரணத்திற்கு நாம் அதை பார்த்து கீழே இருக்கக்கூடிய செயல்பாடுகளை பார்த்து அதுக்கு சரியான வாக்கியத்தை நம்ம எழுதணும். மரபு சொல்லை எழுத வேண்டும். இங்க பாருங்க, சாப்பிட்றாங்க, அது என்ன சொல்லியிருக்காங்க? களையரசு சோறு உண்டான். நம்ம சோறு உண்டான் தான் சொல்லணும், சாப்பாடு சாப்பிட்டான்ங்கிறது நமக்கு மரபு சொற்கள் கிடையாது. சலீம் தண்ணீர் குடித்தான், தண்ணீர் குடித்தல் தான் சரியானது, சோறு உண்டான்கிறது தான் சரியான சொல். கண்மணி மாத்திரை விழுங்கினாள், மாத்திரைனா விழுங்குதல். பொன்னி முறுக்கு தின்றாள், முறுக்கு தின்றாள். டேனியல் பால் பருகினான், பால்னா பருகுதல். அப்போ இங்கே என்னென்ன செயல்பாடுகள் இருக்கோ அதை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி எழுதணும். இங்கே என்ன பண்ணுறாங்க? சாப்பாடு சாப்பிட்றாங்க. நம்ம சொல்லும் போது என்ன செய்வோம்? பேச்சு வழக்கில் சாப்பாடு சாப்பிட சொல்லுவோம். ஆனால் அது சரியான முறை என்னன்னா, கரிகாலன் சோறு உண்டான். இங்கே மலர் மாத்திரை விழுங்கினாள். ஆல்வின் முறுக்கு தின்றான். ஜெரினா பால் பருகினாள். அப்போ இதுதான் நமக்கு சரியான மரபு சொற்கள். நம்ம இப்படி தான் சொல்லணும். அடுத்தது படத்தின் பெயருடன் ஒலி மரபு சொற்களை இணைத்து எழுதுக. இங்கே படத்தில் படம் கொடுத்துருக்காங்க. அந்த படத்தோட பெயரோட அதனுடைய ஒளிமரபையும் நாம் எழுதணும். இது என்னது? சேவல், சேவல் கூவும். காகம் கரையும். நாய் குரைக்கும். வண்டு முரளும். இந்த படத்தோட பெயரோட அந்த ஒளிமரபையும் நம்ம சேர்த்து எழுதுறோம். அடுத்த வினா என்ன கொடுத்துருக்காங்க? வினாக்களுக்கு விடையளிக்க ஏதேனும் 5 மரபு சொற்களை தொடரில் அமைத்து எழுதுக. ஒரு 5 மரபு சொற்களை தொடரில் அமைத்து எழுத சொல்லி. இப்போ நமக்கு 5 மரபு சொற்கள் தொடர்கள் எழுத சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம வினை மரபு சொற்களை கூட நம்ம எடுத்துக்கலாம், எளிமையாக நமக்கு எழுதலாம். இப்போ அம்பு எய்தார். யார் அம்பு எய்தார்? கபிலன் அம்பு எய்தார். இது ஒரு வாக்கியம். அடுத்து ஆடை நெய்தார். பூங்கொடி ஆடை நெய்தார். இது ஒரு வாக்கியம். இதெல்லாம் இங்கே முற்றுப்புள்ளி வச்சுக்கணும். அடுத்தது பூ பறித்தாள். மங்கை பூ பறித்தாள். அடுத்தது மாத்திரை விழுங்கினான் இருக்கு, அப்ப விழுங்கினான். ரவி மாத்திரை விழுங்கினான். அடுத்து நீர் குடித்தான். பாலு நீர் குடித்தான். முற்றுப்புள்ளி. இது ஒரு 5 மரபு சொற்களை நம்ம தொடர்களாக எழுதியிருக்கோம். இப்போ இதே மாதிரி நாம் எழுதலாம். ராமு சோறு உண்டான்.
கொத்தனார் சுவர் எழுப்பினார். கபிலன் முறுக்கு இங்க பெண்பால் இருக்கனால கபிலன் வராது. காயத்ரி முறுக்கு தின்றாள். கபிலன் பால் பருகினான். இங்க இருக்கக்கூடிய வினை எந்த திணையில முடிஞ்சிருக்குன்னு பார்க்கணும். ஆண்பாலா பெண்பாலான்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இங்க பெயர்களை எழுதணும். இந்த மாதிரி 5 மரபு சொற்களை நாம எழுத முடியும். அடுத்து பின்வரும் பாடப்பகுதியை படித்து வினாக்களுக்கு விடை தருக. இங்க ஒரு பாடப்பகுதி கொடுத்துருக்காங்க. அங்கிருந்து ஒரு சில வினாக்கள் கீழே கேட்டிருக்காங்க. நாம் அதை செய்ய போறோம். செழியன் காட்டின் அழகை ரசித்துக் கொண்டிருந்தான். அவன் அமர்ந்திருந்த மரத்தின் மேலிருந்து குரங்குகள் அலப்பும் அலப்பறை ஓசை அவனுக்கு கேட்டது. அணில்கள் ஓடி பிடித்து விளையாடின. குயில் ஒன்று குக்கு குக்கு என கூவியது. குயிலின் ஓசை செழியனின் செவிக்கு இனிமையாக இருந்தது. படித்த பகுதியில் இடம்பெற்றுள்ள இங்க நம்ம ஒரு பத்தியை படிச்சிருக்கோம். இந்த பத்தியில இடம்பெற்று இருக்கக்கூடிய பெயர் சொற்கள், வினை சொற்கள், ஒருமை சொற்கள், பன்மை சொற்கள், உயர்தனை சொற்கள், அக்ரணி சொற்கள் இதெல்லாம் நம்ம என்ன செய்ய போறோம்? இப்ப எழுத போறோம். பெயர் சொற்கள். பெயர் சொற்கள் என்ன? ஒரு பெயரெல்லாம் பெயர் சொற்கள். இங்க என்னென்ன பெயர் வந்திருக்கு? செழியன், காடு, அடுத்து என்னது? மரம், குரங்குகள், அணில்கள், குயில், அடுத்தது என்னது? இது எல்லாமே நமக்கு பெயர் சொற்கள், பெயரை குறிக்கக்கூடியது. செழியன், மரம், குரங்குகள், அணில்கள், குயில், செவி, காடு. அடுத்து வினை சொற்கள். வினை சொற்கள் நமக்கு தெரியும், ஒரு செயலை செய்ததுதான் வினை சொற்கள். ரசித்தல், ரசிக்கிறது. அடுத்தது என்னது? அளப்புதல். அடுத்தது கேட்டது, விளையாடின. அடுத்தது குயில் கூவியது. இதெல்லாம் வினை சொற்கள் நம்ம சொல்லலாம். ஒருமை சொற்கள். ஒருமை சொற்கள் அப்படின்னா என்னன்னா ஒரே ஒரு பொருளை தான் நம்ம ஒருமை சொற்கள் சொல்லலாம். செழியன் ஒருத்தன் தான். காட்டின், காடுங்கிறது ஒரு காடு தான். இங்க மரத்தின் ஒரு மரம் தான். குயில்ங்கிறது ஒன்று, செவிங்கிறது ஒன்று. இப்போ இதெல்லாம் ஒருமை சொற்கள். அடுத்த பன்மை சொற்கள் அணில்கள், குரங்குகள் நிறைய இருக்கிறது. உயர்திணை சொற்கள். இங்க யார் உயர்திணை? செழியன், மனிதன் தான் உயர்திணை. அக்னை சொற்கள் என்பது அணில்கள், குரங்குகள், மயில், காடு, மரம், குயில் இதெல்லாம் அக்ரிணை சொற்கள். அடுத்தது கீழ்காணும் தொடர்களுக்கு பொருத்தமாக வினாக்கள் அமைக்க. மேரி ஆடினாள், ஈ பறந்தது, புலி உருமியது, பாட்டி தும்பினார், குழந்தை சிரித்தது, பூனை தூங்கியது. இது ஒண்ணு நமக்கு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. மேரி ஆடினால், மேரி என்ன செய்தால். அப்போ அதே மாதிரி ஒன்னொன்னுக்கு எழுத போறோம். ஈ என்ன செய்தது, ஈ என்ன செய்தது, புலி என்ன செய்தது, பாட்டி என்ன செய்தார், குழந்தை என்ன செய்தது, பூனை என்ன செய்தது. இதெல்லாம் நமக்கு பொருத்தமான வினாக்கள். அடுத்த மொழியோடு விளையாடு. என்ன சத்தம் என்ற துணைப்பாட கதையில் இடம்பெற்றுள்ள மரபு சொற்களை எடுத்து எழுதுக. அப்ப அந்த துணைப்பாடத்தில் நமக்கு என்னென்ன மரபு சொற்கள் வந்திருக்கு? சிங்கம் முழங்கும் அவங்க கொடுத்துட்டாங்க. குரங்கு அலப்பும், குயில் கூவும், யானை பிளிரியது, மயில் அகவும், ஆந்தை அலரும், பாம்பு சீரும், குதிரை கனைக்கும், வண்டுகள் முரளும், சேவல் கூவும், காகம் கரையும், பூனை சீரும், நாய் குரைக்கும். இதெல்லாம் அங்க இருக்கக்கூடிய மரபு சொற்கள். சொல்லிலிருந்து புதிய சொற்கள் உருவாக்குக. இங்க சொற்கள் கொடுத்துட்டாங்க, ஒரே ஒரு சொல் மட்டும் கொடுத்துருக்காங்க. அதுல இருந்து புதிய சொற்களை நம்ம உருவாக்கணும். எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. காஞ்சிபுரம், கா, காஞ்சி, புறம், காசி. அடுத்தது என்னது? சிரம், காரம். இதுல பொருள் தரக்கூடிய சொற்களாக இருக்க வேண்டும். புது கவிதை, கவிதை, கதை, விதை, கவி, புவி. நெல்லிக்கனி, நெல், கனி, கல், நெல்லி. கற்குவியல், கல், குவி, குவியல், கவி, கயல். அடுத்த சொற்களை கொண்டு புதிய தொடர்களை உருவாக்குக. இங்க சொற்கள் கொடுத்திருக்காங்க. அகிலா படித்தாள், நான், பாடம், வீட்டிற்கு, சென்றான், படித்தான், சென்றாள், படித்தேன், சென்றேன், வந்தாள், பள்ளிக்கு, வந்தான், வளவன். அப்ப ஆண்பால் வரும்போது இன்னில முடியணும், பெண்பால் வரும்போது இல்லுல முடியணும். அதை கரெக்டா நம்ம பார்த்து செய்யணும். இப்ப நான் அப்படிங்கும்போது இன்னில தான் முடியும். படிக்கிறேன், நான் படிக்கிறேன், நான் செய்கிறேன், நான் செல்கிறேன்.
அப்போ அகிலா பாடம் படித்தாள். வளவன் பள்ளிக்கு வந்தான். நான் வீட்டிற்கு சென்றேன். இப்போ நமக்கு இந்த வாக்கியத்தோட சேர்த்தலம்னா ஈச்சு வந்துடும். அகிலா பள்ளிக்கு சென்றாள். நான் பாடம் படித்தேன். இதெல்லாம் நமக்கு இங்கே இருக்கக்கூடிய சொற்களை கொண்டு புதிய தொடர்களை உருவாக்கியுள்ளோம். இதை நமக்கு தெரிந்து கொள்வோம், அறிந்து கொள்வோம். இப்போ நாங்கள் தன்னகரம். ஏன்னா டாக்கு அடுத்தது வருது தன்னகரம், தாக்கு அடுத்தது வருது தன்னகரம்னு சொல்லுவோம். ராக்கு அடுத்தது வருது ரன்னகரம். லாங்கிறது மேல்நோக்கு லகரம். மேல்நோக்கு லகரம்னு சொல்லலாம், இல்லைன்னா ஒற்றல் லகரம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். மேல்நோக்கு லகரம் அல்லது ஒற்றல் லகரம். அடுத்தது நமக்கு இது என்னது பொது லகரம். இது என்னது சிறப்பு லகரம். அடுத்தது நமக்கு இது என்னதுன்னா இடையின ரகரம். இது என்னது வல்லின ரகரம். இதெல்லாம் நம்ம மயங்கொலிகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதெல்லாம் மயங்கொலிகள். ஏன்னா நமக்கு ஒரு எழுத்தினுடைய உச்சரிப்புக்கு இன்னொரு எழுத்து உச்சரிப்பும் ஒரே மாதிரியாக இருக்கும். அதனால் நம்ம அதை எழுதும் பொழுது இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் மாற்றி எழுதிடுவோம். அதனால இதை நம்ம மயங்கொலிகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ நமக்கு இந்த மரபு சொற்கள், இந்த முதல் இயல் இருக்கக்கூடிய மொழியோடு விளையாடு, இலக்கணத்தின் உண்டான மதிப்பீடு, இதெல்லாம் நம்ம இதில் பார்த்துருக்கோம். இதை நாம் நன்றாக படித்து புரிந்து எழுதுவோம். தேங்க்யூ வியூவர்ஸ்.